ஒரு பக்கம் கண்மணி ரூம்குள்ளே வராங்க. வந்தவுடனே திருன்னு முழிக்கிறாங்க. விஜய் மாட்டிடுவோமோன்ட்டு அவங்க அம்மா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. நல்ல வேலையாக தப்பிச்சிட்டோன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி கேட்கு, யார்ட்டும் இல்லையேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, எதுவும் இல்லை, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி பூனைக்குன்னு ஏதாவது இருக்கும்க்கா, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி நைஸாக கண்மணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. எதுவும் என்கிட்ட மறைக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீராவும் இவன் மாறணும் வெளியே வந்துட்டு, பார்த்தியா நான் திருடணும்னு சொன்னேன், இப்போ எங்கே இருக்குது, நீ தான் எடுத்து வச்சுருக்கா, அப்போ வேறு யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. வீரா ஒரு பக்கம். அப்போது பின்னாடி ஸ்டோர் ரூம்லேருந்து கன்னுன்னு சத்தம் கேட்டு ஐயோ யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு வீராவும் மாறணும் பார்க்குறதுக்கு போகிறாங்க. கூடவே கண்மணியும் வராங்க. ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயும் வந்துடுறாங்க. பயந்துட்டு எதுவும் இல்லை, பூனை தான் என்ன இருக்கும், பூனை தான் இருக்கும்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. கபோர்டுக்குள்ளே அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக கபோர்டை திறக்கிறதுக்காக மாறன் போகிறாரு. ஐயோ மாட்டணும்டானு நினச்சிக்கிறாங்க. மச்சான் அட்டை எதுவுமே இல்லையே மச்சான், அப்போ என்ன மச்சான், வாங்க போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கடையில் வந்துட்டு வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது வீராவுக்கு. ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி ஜூஸ் கொடுக்குறாங்க. இது என்ன புது விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் மூளை கொஞ்சம் வேக்கப் ஆகணுன்னா இந்த மாதிரி சில்லுனோ இல்லை சூடாவோ கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மாறுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஜூஸ் கொஞ்சம் குடிக்கிறாங்க வீரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அண்ணன் கால் பண்ணி கடைக்கு வர கஸ்டமரை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறேன், ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ இது பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம கடையை இது பண்ணிட போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், இது தனி பிஸ்னஸ்ஸு, நான் சொந்த காலில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான்டா, அது பல்க் ஆர்டரு, நம்ம இப்போ வந்துட்டு இன்னும் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்கு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறன் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு எப்படிடா என்னடா பண்ணலான்ற மாதிரி திருட்டுத்தனமாக வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ துணி துவைச்சிக்கிட்டே வந்துட்டு இந்த அம்மா வீட்டை விட்டு விரட்டணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம், இன்றைக்கே மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கண்மணி வந்துட்டு கை வச்சோன்னா பயந்துடுறாங்க. அக்கா சொல்லுங்கக்கான்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல, நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல, நான் என்னோடய திட்டத்தெல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லி வச்சுருக்கேன், நம்மளுக்குள்ளே எந்த இதுவும் ஒளிமுறையும் இருக்கக்கூடாது, அப்போ தான் எதனா ஒரு பிரச்சனை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியும், நீ எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா, அவங்ககிட்ட மறைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுக்கான்னு சொல்லி அடித்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு கண்மணியும் அங்கே வந்து போயிடுறாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்ற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. விஜய் ஏன்டி இவ்வளோ சாப்பாடு லேட்டு, இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. ஃபேனை போட்டு விட்டுன்னு சொல்கிறாங்க. நீ விருந்து கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் போட்டு விட்றாங்க, சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காதம்மா, நானே எவ்வளோ இதுவில் இருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மாறன் வந்துட்டு அந்த பல்க் ஆர்டருக்காக வந்துட்டு பணம் கேட்டுட்ருக்காரு. எப்படியாவது கொடுங்கண்ணே, 2 நாளில் கொடுத்துறேன்ற மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் வந்துட்டு அதுக்கு வட்டி நிறைய ஆகும், 2 நாளில் கொடுத்துடலாம், இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், பெரிய இடத்துலேருந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துட்றேண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரு. இதை பார்த்த வீராவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நம்ம அவசரப்பட்டோமோன்னு தோணுது, இவ்வளோ பல்க் அமௌண்ட் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் பாரு வியாபாரம்னா அப்படி தான் இருக்கும், அப்பா இவ்வளோ தூரம் உயர்ந்து நிற்கிறாரு, கடன் வாங்காமலேவா பண்ணியிருப்பாரு நீ நினைக்கிற, எல்லோரும் வாங்குறது தான், திருப்பி கொடுக்கலாம், தைரியமாக இரு, அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு நம்ம மாறன். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.